ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 பயிற்சி 2.4 தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சம்குள்ளே பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காணுங்கன்னு கேட்குறாங்க. தொடர் வரிசையை கொடுத்துட்டாங்க, அதோட எண்ணாவது உறுப்போட வேல்யூ தான் நம்மளை கேட்குறாங்க. வாங்க இப்போ எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம் எடுத்து எழுதிக்கலாம். 2, 5, 10, 17 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதோட எண்ணாவது வேல்யூவை தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும்னா மொதல் நம்பர் என்ன இருக்குது, 2 இருக்குது. அந்த 2வை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். அந்த 2வை நம்ம 1 ஸ்கொயர் + 1 அப்படி எழுதலாமா? 1 ஸ்கொயர் என்ன, 1 தான். 1 + 1 2. அப்போ 2 வந்துடுச்சா? இப்போ 5 எப்படி எழுதலாம்? 5 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் + 1. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 4 + 1 5. 5 வந்துடுச்சா? இப்போ 10 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் + 1. 3 ஸ்கொயர் என்ன, 9. 9 + 1 எவ்வளோ? 10. 17 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் + 1. 4 ஸ்கொயர் என்ன, 16. 16 + 1 17. அப்போது எண்ணாவது வேல்யூ ஈக்குவல். இப்போ பாருங்கள், இப்போ என்னோட வேல்யூ என்ன வரும்? அப்போது எண்ணாவது வேல்யூ ஈக்குவல் டு n ஸ்கொயர் + 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 எப்படி கண்டுபிடிச்சுன்னா 1 ஸ்கொயர் + 1 2. 5னா 2 ஸ்கொயர் + 1 5. 3 ஸ்கொயர் + 1 10. 4 ஸ்கொயர் + 1 17. அப்போ என்னோட வேல்யூ என்ன, n ஸ்கொயர் + 1 n. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 0, 1/2, 2/3 இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 0. 0வை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 1 - 1/1 என்ன இது? 1 - 1 எவ்வளோ? 0. பை 1னாலும் கீழே 1 இருந்தாலும் அதை போடணுன்ற அவசியம் இல்லை. அப்போ 1 - 1 0. ஓகேவா? இப்போ 1/2 எப்படி எழுதலாம்? 2 - 1/2. 2 - 1 எவ்வளோ? ஓகேங்களா? 2 - 1 எவ்வளோ? 1. கீழே 2 இருக்கிறதுனால /2 1/2. இப்போ 2/3 எப்படி எழுதலாம்? 3 - 1 3/3. 3 - 1 எவ்வளோ? 2. கீழே 3 இருக்கிறதுனால இங்கேயும் 3. ஓகேங்களா? இப்போது அப்போ n என்ன வரும்? n - 1/n. ஓகேங்களா? n - 1/n இதுதான் இதோட வேல்யூ. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 8, 13, 18 அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லாம் வேறு, இப்போ நம்ம போட போகிறது வேறு. இப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3, 8, 13 இது போல் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம என்னென்னு எடுக்கணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க முதல் உறுப்பு, இந்த தொடர் வரிசையோட முதல் உறுப்பை நம்ம என்னென்னு எடுக்கணும்? a ஈக்குவல் டு எவ்வளோ? 3. அப்புறம் டினா என்ன? பொது உறுப்பு. பொது உறுப்புனா எப்படி கண்டுபிடித்து? டி தான் பொது உறுப்பு. டி எப்படி கண்டுபிடித்து? t2 - t1. t2 - t1னா term 2 - term 1. அப்போ term 2 எது, term 1 எது? இதில் முதல்ல இருக்க நம்பர் term 1, அடுத்த நம்பர் term 2, அதுக்கு அடுத்த நம்பர் term 3 இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? term 2 - term 1, அதாவது t2 - t1. இப்போ இதில் term 2 எது? 8 = 8 மைனஸ் t1 எது? 3. 8 - 3 5. அப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு, டியோட வேல்யூவும் தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு என்ன தான் வேணும்? என்ன தான் வேணும்? என்ன இப்போ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலா போடணும். என்ன ஃபார்முலா? Tn = a + n - 1 × d. இதுதான் என்னது? கூட்டுத்தொடர் வரிசையோட ஃபார்முலா. நம்மளுக்கு இப்போ n வேல்யூ வேணும், அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ ஏவோட வேல்யூ என்ன? நம்ம கண்டுபிடிச்சாதான் 3, கூட்டுத்தொடர் வரிசையோட முதல் உறுப்பு. ஸோ 3 + என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ n - 1 அதை அப்படியே வச்சுக்கணும். டியோட வேல்யூ என்ன? 5. ஓகேங்களா? இப்போது இந்த 3 அப்படியே வச்சுட்டு இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா வெளியில், இந்த 5வை இந்த n - 1 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பரோட வெளியில் இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 × n 5n மைனஸ் இருக்கா? 5 1s are 5. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? என்னோட வேல்யூவை ஃபஸ்ட்டு போடணும். இப்போ என்ன வரும்? 5n. இதை எடுத்து இங்கே போட்டாச்சு. இப்போது -5 + 3. அப்போ என்ன வரும்? -5 + 3. 5லேருந்து 3 போச்சுன்னா 2. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, ஸோ என்ன வரும்? -2.
அப்போ என்னோட வேல்யூ என்ன 5n மைனஸ் 2. ஓகேங்களா, இதான் இந்த கணக்கு. இந்த கணக்கு இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.